ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் மேக்னெட்டிக் கவரை கலத்துறது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் கவர் கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீர் லிவரை கலத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர் லிவரில் வரக்கூடிய கேஸை வந்து நம்ம கலத்தணும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் போல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த போல்ட்டு எல்லாத்தையுமே நம்ம லூஸ் பண்ணணும். சப்போஸ் போல்ட்டு டைட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு சுத்தியில் வச்சு தட்டி விட்டு கலத்தும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். மேக்னெட்டிக் கவர் வந்து எதுக்காண்டி கலத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் வரல, பேட்டரி சார்ஜ் ஆகலை, ஹெட்லைட் எரியலை அப்படின்னா நம்ம ஒரு டைம் வந்து ரெகுலேட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் உள்ள காயில் வரும். அந்த காயில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி தான் இந்த இதை கண்டிப்பாக கலத்தி தான் செக் பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டூலாக ஒரு புல்லர் அண்டு கவுட்டர் தேவைப்படும். கவுட்டர் போட்டு தான் நம்ம மேக்னெட்டிக் அந்த வெளியே வரக்கூடியதை லாக் பண்ணி நம்ம அதில் 14ஆம் நம்பர் போல்ட்டை லூஸ் பண்ண முடியும். இந்த டூல் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பைக் பிராண்டை பொறுத்து வேரி ஆகும். ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மில்லிங் வேறு மாதிரி வரும், அதே மாதிரி ஹோண்டாக்கு வேறு மாதிரி இருக்கும். யமஹா, டிவிஎஸ் எல்லா வண்டிக்குமே செப்பரேட் அந்த புல்லர் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம ஆட்டோமொபைல் ஷாப்பில் வந்து மேக்னெட்டிக் புல்லர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே நீங்கள் கிடைக்கும். அது இல்லைனா நம்ம ஆன்லைன்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த உருண்டையாக ரவுண்டாக இருக்கிறது தான் அந்த மேக்னெட்டிக் கவர். ஃபஸ்ட்டு இந்த கவரை கலத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லர் தேவைப்படும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து ஜாம் ஆகிருக்கிறதுனால நம்ம புல்லர் போட போகிறதில்ல. டேரெக்டாக 14 பிட்டு டாமி யூஸ் பண்ணி நம்ம லூஸ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் ரிங்ஸ் எதுவுமே போட முடியாது, பிட்டு டைம் போட்டு தான் லூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வாசர் வரும். அந்த வாசரையுமே நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கிடணும். எதை கலத்துறமோ எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்ப்ளெண்டரோட ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு பார்த்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் புல்லரு. இதுதான் ஸ்ப்ளெண்டரோட புல்லரு. இந்த புல்லரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு த்ரெட் இருக்கும், அதனால் லெஃப்ட் சைடு நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய கைப்பிடி மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து ரைட் சைடு வந்து நம்ம சுற்றணும். அந்த ரைட் சைடு சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த புல்லர் வந்து ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி நம்மளுக்கு அந்த மேக்னெட் அந்த கேஸை வந்து எடுத்துரும். இந்த கேஸில் தான் பார்த்திங்கன்னா மேக்னெட் ஒட்டி இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ஜெனரேட் ஆகி நம்ம பேட்ரி அதே மாதிரி லைட்டிங் ஆயில் எல்லாத்துக்குமே சப்ளை போகுது. இந்த டிவைஸ் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வண்டியில் லைட் எரியலை, பேட்ரி சார்ஜ் ஆகலைன்னா இதை கலத்தி ஒரு டைம் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கலத்தினதுக்கப்புறம் பார்க்குறது தான் அந்த காயில். இந்த காயில் யூனிட் வந்து கருப்பு அடிச்சிருந்தாலோ இல்லைனா எதுவும் ஷார்ட் ஆகிருந்தால் எரிஞ்சிருந்தாலோ உங்கள் வண்டிக்கு வந்து பேட்ரி சார்ஜ் ஆகாது. இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.